தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக் கட்டிலில் அமர்வார் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு திமுக அரசை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய டிடிவி தினகரன், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கஞ்சா, போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடந்து வருகிறது என்றார். இதனால் பெண்கள் தங்களது குழந்தைகளை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பவே பயப்படும் நிலை உள்ளதாகவும், பச்சிளம் குழந்தைகளை கூட பாலியல் வன்கொடுமை செய்யும் அவல நிலை இந்த ஆட்சியில்தான் நடந்து வருகிறது என்றும் கூறினார். பெண்களுக்கு ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை வழங்கி ஓட்டு போட வைத்து விடலாம் என திமுக அரசு தப்பு கணக்கு போட்டுள்ளது. ஆனால் பெண்கள் ஏமாற தயாராக இல்லை என்றும், மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆட்சி கட்டிலில் அமர்வார் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார்.